ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 114. கொடுமுடி திரு கணேசன் அவர்கள் அடிக்கடி நம் பாட்டியாரை தரிசனம் செய்ய சென்ற பொழுது நிறைய அன்பர்கள் பழக்கமானார்கள். இதில் ஈரோட்டைச் சேர்ந்த 2 அன்பர்களும் அடங்குவர். இவர்களை போன்ற சில அன்பர்களுக்கு பாட்டியை எந்நேரமும் தரிசிக்கும் உரிமையை கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா குடும்பத்தினர் வழங்கி இருந்தார்கள். ஒரு நாள் இரவு 11 மணி அளவில் பாட்டியை தரிசிக்க வந்திருப்பதாகவும், பாட்டிக்கும் தங்களுக்கும் உணவு வாங்கி வந்திருப்பதாகவும் உடனே வருமாறும் திரு கணேசன் அவர்களை ஈரோட்டு அன்பர்கள் இருவரும் அழைத்தனர். உடனே திரு கணேசன் அவர்களும் கிளம்பி தோட்டத்திற்கு செல்ல இம்மூவரும் பாட்டியார் முன் அமர்ந்து பாட்டியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது நம் பகவான் பாட்டியார் ஒரு சுருட்டை பற்ற வைத்து ஏகாந்தமாக புகையை விட்டுக் கொண்டு இருந்தார். பின் அந்த சுருட்டை திரு கணேசன் அவர்களிடம் கொடுத்து புகைக்க சொன்னார். திரு கணேசன் அவர்களும் அச்சுருட்டை வாங்கி புகைக்க இவருக்கோ தலை கிருகிருவென சுற்றி தள்ளாட, மீண்டும் என்னால் புகைக்க முடியவில்லை பாட்டியாரே என கூறி பாட்டியிடமே திரும்ப தந்தார். பாட்டி அந்த சுருட்டை புகைத்தவாறே இம்மூவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பாட்டிக்கு பின்னால் இருந்த மஞ்சள் நிற பையை எடுத்து இவர்கள் மூவர் மீது தூக்கி வீசி எறிந்தார். பறையன்களா, எடுத்துக்கோ, உள்ள பார் என கர்ஜித்தார் நம் பகவான் பாட்டி சித்தர். இம்மூவரும் மிக பணிவுடன் அப்பையை திறந்து பார்த்தனர். அந்த பையில் ஒரு வைர மோதிரம், தங்க வளையல், குழந்தைக்கு அணிவிக்கும் தங்கச் செயின் மற்றும் ஒரு சில ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் இருந்தன. இதில் வைர மோதிரத்தை திரு கணேசன் அவர்கள் போட்டு பார்க்க கணக்கச்சிதமாக பொருந்தி இருந்தது. உடனே வந்திருந்த ஈரோட்டு நண்பர்கள் இருவரும் அம்மோதிரத்தை திரு கணேசன் அவர்களையே வைத்துக் கொள்ள சொன்னார்கள். பாட்டி பிரியப்பட்டு தந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றனர். ஆனால் திரு கணேசன் அவர்களோ, பாட்டி தந்த தங்க பொருளை விட பாட்டியின் ஆசியும் அரவணைப்புமே உயர்ந்தது என்றும், தற்சமயம் டாக்டர் நடராஜன் ஐயாவோ அவரது குடும்பத்தினரோ இல்லாத சமயத்தில் பாட்டி தந்த பொருளை எடுத்துக்கொள்வது உத்தமம் இல்லை என்றும் மறுத்துவிட்டார். இச்சம்பவம் நடைபெற்றது 2011ஆம் ஆண்டில். இதன் மதிப்பு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். இவர்கள் மூவரும் நம் பகவான் பாட்டியாரிடம், நாங்கள் நகை கேட்டா வந்திருக்கிறோம், உனது அருள் கேட்டுதானே வந்திருக்கிறோம் என மூவரும் ஒரு சேர கூறி திருப்பி அந்த மஞ்சள் நிற பையை கொடுத்தார்கள். காது கூசும் அளவிற்கு கெட்ட வார்த்தைகளால் இம்மூவரையும் வசைபாடிக்கொண்டே அப்பையை நம் பாட்டியார் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். பாட்டியின் பெரும் ஆசி பெற்று அன்றைய தினம் மூவரும் வீடு திரும்பினர். பிறகு ஓரிரு நாட்களில் மீண்டும் பாட்டியை காண திரு கணேசன் அவர்கள் சென்ற பொழுது டாக்டர் நடராஜன் ஐயாவிடம் அன்றைய தினம் இரவில் நடந்த அத்துணை விஷயத்தையும் கூறினார். டாக்டர் நடராஜன் ஐயா, ஏன் திரும்ப தந்தீர்? பாட்டி விருப்பப்பட்டு தந்த தங்க பொருளை ஏன் வேண்டாம் என நிராகரித்தீர்கள் என கூற, திரு கணேசன் அவர்கள், தங்க பொருளை விட விலை மதிக்க முடியாத நம் பாட்டியாரின் பெருங்கருணை கொண்ட ஆசீர்வாதமே போதும் என கூறினார் மிக்க பணிவுடன். இதை கேட்ட டாக்டர் நடராஜன் ஐயா பெரும் மகிழ்ச்சி அடைந்து பாட்டி விஷயத்தில் திரு கணேசன் அவர்களுக்கு கூடுதல் சுதந்திரம் தந்து அன்பு பாராட்டினார். பாட்டி எதற்காக தங்க பொருளை இம்மூவருக்கும் தந்தார்கள்? ஒருவேளை இவர்களை சோதித்து பார்க்கத்தானோ? அப்படி சோதித்து பார்த்து இவர்களிடம் எதை நம் பாட்டியார் உணர்ந்தார்கள்? நம் பராசக்தி பாட்டிக்கே அது வெளிச்சம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.